போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு தண்டனை வழங்குவது குறித்து ஜனாதிபதி அவசர உத்தரவு. இலங்கையிலிருந்து போதைப்பொருள் அச்சுறுத்தலை முற்றாக ஒழிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் மறுசீரமைப்புகளை மிக விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்திலேயே அவர் இதனை வலியுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் மீண்டும் எக்காரணம் கொண்டும் சமூகத்திற்குள் ஊடுருவதை தடுக்க வேண்டும் என்றும் அவற்றை சட்டப்பூர்வமான நடைமுறைகளின் கீழ் விரைவாக அளிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். மேலும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு தண்டனை வழங்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். புனர்வாழ்வு பெற்றவர்கள் மீண்டும் போதைக்கு அடிமையாகுவதை தடுப்பதற்காக சுய தொழில் பயிற்சிகள் மற்றும் மனப்பாங்கு அபிவிருத்தி திட்டங்களை மத வழிபாட்டு தலங்களை மையமாக கொண்டு முன்னெடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இதோடு போதைப் பொருள் வழக்குகளுக்கான தனி நீதிமன்றம் அமைத்தல், ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை விரைவாக பெறுதல் மற்றும் வழக்குகளை துரிதமாக நிறைவேற்றுதல் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை நெரிசலை குறைக்கும் நோக்கில் போதைப் பொருள் குற்றவாளிகள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை வேகப்படுத்துமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார்.